அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய ஒரு அவலமான நிலை இன்னைக்கு காணப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வேளாண்மை விவசாயம் பிஎஸ்சி அக்ரி படிக்கக்கூடிய மாணவர்கள். விவசாய கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வெற்று அறிவிப்பு, கரூரில் விவசாய கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மண்டபத்தில், உழவர் சந்தை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் மாணவர்களை படிக்க வைத்திருக்காங்க. எந்த அடிப்படை வசதி இல்லாமல் 4 ஆண்டுகளும் மாணவர்களும் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற வெறியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வருஷம் 2021, 22, 23, 24 எத்தனை வருஷம் தான் அவங்களும் பொறுத்துக்குவாங்க. இன்னைக்கு கல்லூரியே இல்லை, ஆனால் விவசாய கல்லூரி செயல்படுகிறது, வேளாண்மை விவசாய கல்லூரி செயல்படுகிறது. இந்த அரசாங்கமானது திராவிட மாடல் ஆனது இடம் பார்த்துருக்காங்க. மணவாசியில் ஒரு இடம் பார்த்துருக்காங்க, அது கோயில் இடம்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ விவசாய கல்லூரியே இல்லாமல் மாணவர்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை எதிர்த்து, கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து அவர்கள் இன்னைக்கு சாலையில் உட்கார்ந்து போராடக்கூடிய அவலமான நிலை இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குதுங்க. வெற்று அறிவிப்பு ஸ்டிக்கர் மாடல்ங்கிற மாதிரி கரூரில் விவசாய கல்லூரி, வேளாண்மை கல்லூரி ஓகே சேர்க்கை நடைபெறுகிறது, சேர்ந்தாச்சு. எங்கடா கட்டடம்? கட்டடம் இல்லை, தனியார் மண்டபம். தயவு செய்து படிக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த விவசாய கல்லூரி அமைப்பதற்கு உடனே இந்த அரசு ஆனது ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிதாங்க இருக்கும் திராவிட மாடல். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம். இதுதான் விளம்பர மாடல் தான் திராவிட மாடல். நன்றி.